கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஏற்கனவே வாசித்தது போல 1 பேதுரு 2:17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்ற வார்த்தைக்கு இணையாக எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். இதில் எல்லாரையும் விட்டுவிட்டு மற்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு கனம் பண்ணுங்கள். இல்லாவிட்டால் நாம் கனமுடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அடைய என்ன செய்ய வேண்டும்? இல்லாவிட்டால் ஒரு மனிதன் கனமடைய வேண்டுமானால், அவனை கனப்படுத்த வேண்டுமானால் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? செய்தியின் தலைப்பு கனமடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்றால், முதலாவது நாம் கனம் பொருந்தின மனிதர்களாக இருந்தால்தான் நாம் எல்லாரையும் எல்லாவற்றாலும் கனம் பண்ண முடியும். இதை நீங்கள் சற்று ஆழமாய் கவனித்து பார்ப்பீர்களானால் இந்த கருத்து சரியாய் விளங்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு குடிகாரனோ அல்லது ரோட்டில் இருக்கிற ஒன்றும் தெரியாத ஒரு ரவுடிசம் பண்ணுகிற ஒரு மனிதனை போய் பார்ப்போமானால் அவன் எல்லாரையும் இழிவாய் பேசுவான், எல்லாரையும் தரக்குறைவாய், எல்லாரையும் ஒன்றும் இல்லாதவனாய், ஒன்றுக்கும் உதவாதவர்களைப் போல எல்லா மனிதர்களையும் இழிவாக பேசுவான், தரக்குறைவா பேசுவாங்க, ஒண்ணுமே இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் ஒரு சரியாய் கனம் பொருந்தின ஒரு மனிதனை நீங்களும் நானும் போய் கவனித்து பார்ப்போமானால் அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் கனம் பொருந்தின வார்த்தையா இருக்கும். எல்லாரையும் கனம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம கனம் உடையவர்களாய் இருக்கணும். நல்ல கனம் பெற்றவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். அநேக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிறு கதை தான். 2 பேரு கிளி வளர்த்தாங்க. அதுல ஒரு கிளியை வளர்த்த ஒரு மனிதன் அவன் திருடனா இருந்தான். அவனுடைய வேலை திருட்டு, கொள்ளை, வழிப்பறி, இதன் நடுவிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். இன்னொரு மனிதன் தெய்வத்திற்கு பயந்த ஒரு மனிதன். இப்படி 2 மனிதர்கள் அருகாமையில் ஒரு வீடு, அருகில் இருக்கிற வீட்டுல கிளி வளர்த்தார்கள், சகோதரர்களைப் போல. அப்ப ஒரு மனிதன் ஒரு கனம் பொருந்தின ஒரு வயதில் மூத்த ஒரு பெரிய ஒரு வயது மதிக்கத்தக்க நல்ல ஒரு ஐயா ஒருவர் அந்த திருடனுடைய வீட்டிற்கு போனார். போன உடனே வீட்டு வாசல்ல கிளி கொண்டு தொங்கின உடனே அந்த கிளி அவர்களை பார்த்து, அந்த ஐயாவை பார்த்து, வாயா உட்காரு, எதுக்கு வந்த? கிளி பேசும். அப்படி பேசும் பொழுது அதனுடைய லாங்குவேஜ்ல, அதனுடைய ஸ்லாங்ல பயங்கர தரக்குறைவா பேசுது, பயங்கர பரியாசமா பேசுது, பயங்கரமா அந்த ஐயாவனுடைய மனதை நோகடிக்கிறது போல பேசுது. இவரு ஏந்தா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில புறப்பட்டு வந்து இவனுடைய சகோதரனுடைய வீட்டிற்கு போகிறார். போகும்பொழுது அந்த கிளி, வாங்க, எப்போ வந்தீங்க? ஐயாவை பார்க்க வந்தீங்களா? ஜெமானை பார்க்க வந்தீங்களா? உள்ள இருக்கிறாரு சார், உள்ள இருக்கிறாரு, நீங்க உட்காருங்க. அவ்வளவு மரியாதையாய், அவ்வளவு கனப்படுத்தி அந்த கிளி அந்த மூத்தவரை கனப்படுத்தி பேசினது. ஏன் இதை சொல்லுகிறேன்? கனமுள்ளவர்கள்தான் மற்றவர்களை கனமுள்ளவர்களா எண்ண முடியும். எல்லாரையும் கனப்படுத்த முடியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு குடிகாரனோ இல்லாவிட்டால் தெய்வத்தை பற்றி அவர்களை பொறுத்தவரை எந்த விக்கிரமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், அவர்கள் தெய்வத்தை பற்றி அறியாத மனிதனா இருக்கட்டும், அவர்களால் கனப்படுத்த முடியாது. ஒருவேளை கனப்படுத்துவது போல நடிப்பார்கள், ஆனால் அவர்களால் ரொம்ப நாள் அந்த காரியத்துல நீடிக்க முடியாது. அவர்களுடைய முகமூடி சீக்கிரத்துல மறைந்து விடும். அவர்களுடைய முகமூடியை தெய்வம் கலற்றி விடுவார். அந்த திருடன் வளர்த்த கிளி அப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? திருடனுக்குள் கனம் என்றால் என்ன, அதனுடைய மேன்மை என்ன என்பதை திருடனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தெய்வத்தை அறிந்த மனிதனுக்கு கனம் என்றால் எல்லாம் நன்றாய் அறிந்திருந்தார். இன்றைக்கு நாம் கனம் பெற்றவர்களாய் இருந்தால்தான் நாம் எல்லாரையும் கனம் பண்ண முடியும், யாவரையும் கனப்படுத்த முடியும். எல்லாரையும் கனப்படுத்தணும்னா முதல்ல நம்ம கனமுடையவர்களா இருக்கணும். கனமுடையவர்களா ரொம்ப வெயிட்டா இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல கனம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைகளா நம்ம காணப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கனமடைய நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கனமடைகிற அந்த காரியங்கள் முற்றிலுமாய் அற்று போய் கொண்டு இருக்கிறது, தோய்ந்து போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே
மனிதர்களுக்குள் கனம் பண்ணுகிற அந்த காரியம் இல்லாமல் போய்விடுகிறது. கனம் பண்ணுதல் இல்லாமலே முற்றிலுமாய் ஒளிந்து போய் விடுகிறது. பாஸ்டர் டான் என்கிற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவருக்கு உதவியாளராய் ஒரு உடன் ஊழியரை நியமித்திருந்தார்கள். அவர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு போன பொழுது அவருடைய செருப்பை, பாதரட்சையை ஆலயத்தின் வாசலுக்கு வெளியிலே அவர் கலற்றி விட்டு தேவனுடைய கூட்டத்தை நடத்துவதற்கு பரிசுத்தவான் முன்பதாக சென்று கூட்டங்களை நடத்தி முடித்து விட்டார். கூட்டம் அதிகமாக வந்தபடியினால் அநேகருக்கு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை. இவருக்கோ உடம்பு சுத்தமா முடியாததுனால, வயதானதுனாலையும் அங்கிருந்து பின்வாசல் வழியா அவரோடு இருக்கிற மற்ற ஊழியர்கள், அவரை அழைத்தவர்கள், அவரை அந்த இடத்துக்கு கூட்டு வந்தவங்க எல்லாருமே அவர் பின்வாசல் வழியில கூட்டு போயிடலான்னு போறாங்க. கூட்டு போகலான்னு பார்த்தா கூட வந்த உடன் ஊழியக்கார காணும். ஏன் இந்த ஊழியக்காரர் எங்க போனாருன்னு பார்த்தா, இவர் பின்வாசல் வழியில போய் சர்ச்சை முழுவதும் சுத்தி, ஆலயத்தை முழுவதும் சுத்தி பாஸ்டர் டான் அவர்களுடைய செருப்பை கையில தூக்கிட்டு வர்றாரு. இதை பாஸ்டர் டான் கவனித்துட்டாரு. கவனிச்ச உடனே இவர் செருப்பை தூக்கிட்டு வந்து இங்க ஆலயத்தினுடைய அந்த புல்பிட்டுக்கு பின்னாடி வாசல் இருக்குது. அந்த வாசல் கிட்ட செருப்பை போட்டு பாஸ்டர் டானை தேடனா காணும். எங்கன்னு பார்த்தா இவரும் இந்த பக்கம், இந்த உடன் ஊழியன் வலது பக்கம் போனா இவர் இடது பக்கம் அவருக்கு தெரியாம போய் உடன் ஊழியனுடைய செருப்பை கொண்டு வந்து பாஸ்டர் டான் உடன் ஊழியனுடைய செருப்பை கொண்டு வந்து, தம்பி நீ முதல்ல போட்டுக்கோன்னாரு. எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. இது நடந்தது. எல்லாரும் திகைத்து போயிட்டாங்க. இவர் தலைமை போதகர். உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் இவர் தான் பாஸ்டர். ஒரு நல்ல சீப் பாஸ்டர் இவர் தான். ஆனால் இவர் புதிதாய் ஊழியத்திற்கு வந்து பயிற்சி எடுத்து கொண்டு இருக்கிற ஒரு வருடம் கூட முடியல ட்ரைனிங் முடியாத அந்த ஊழியக்காரனுடைய செருப்பை கொண்டு வந்து அவருடைய காலில் போட்டு, தம்பி நீ போட்டுக்கோ என்று சொன்னாராம். இதை நம்புவீர்களோ இல்லையோ, ஆனால் இதுதான் ஆண்டவர் பரிசுத்தவான்கள் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆழமான சத்தியம். அவருக்குள் தேவனுடைய கனத்தினுடைய மேன்மை எப்படிப்பட்டது என்பதை தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அவரை தேவன் கனப்படுத்தி வைத்திருந்தார். எனவேதான் அவர் மற்ற எல்லா ஊழியர்களையும் அவர் கனப்படுத்தினார். எல்லா ஊழியர்களையும் கனப்படுத்தினார். ஒரு ஊழியனை மட்டுப்படுத்துவதல்ல, ஒரு விசுவாசியை மட்டுப்படுத்துவதல்ல, இழிவாய் எண்ணுவதல்ல, இழிவாய் பேசுவதல்ல. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று கவனித்து பார்க்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் கனமுடையவர்களாய் இருந்தால்தான் நாம் மற்றவர்களை கனப்படுத்த முடியும். எல்லாரையும் கனம் பண்ணுங்கன்னா எல்லாரையும் அவ்வளவு சீக்கிரம் கனம் பண்ணிட முடியாது. தெரிந்தவர்களை கனம் பண்ணிடலாம், சொந்தக்காரங்களை கனம் பண்ணிடலாம், ஏற்கனவே பழகுன விசுவாசியை கனம் பண்ணிடலாம். அது பழக 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 அந்த விசுவாசியின் மீது இருக்கிற, அந்த ஊழியன் மீது இருக்கிற பற்று ஆட்டோமேட்டிக்கா குறைதான் செய்யும். அது இயல்பு, எல்லா மனிதர்களுக்குள் வருகிற காரியம். குறையாமல் இருக்கணும்னா நாம் கனமுடையவர்களா இருக்க வேண்டும். பாஸ்டர் டானை போல, மற்ற ஊழியர்களை போல, அந்த நல்ல மனிதன் வளர்த்த கிளியை போல அவனுக்குள் இருந்த அந்த கனத்தின் மேன்மை அந்த பறவைக்குள் சென்றது. பாஸ்டர் டானுக்குள் இருந்த அந்த கனத்தின் மேன்மை அங்கிருக்கிற எல்லா ஊழியர்களுக்குள்ளும் கடந்து சென்றது. அவரை போல ஒரு பரிசுத்தவானை பார்க்கவில்லை என்று சொல்லி எல்லாரும் திகைத்து போனார்கள். எல்லாம் நடந்த ஊழியர்கள் செய்த காரியம் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை நம் மூலமாய் திஷ்டாங்கப்படுத்தி பேசுகிறார். சாட்சியாய் கர்த்தர் நிலைநிறுத்திருக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு, கனமடைய நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன? நாம் கனமடைய செய்ய வேண்டிய காரியங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த கணங்கள் இருக்குமானால், நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த கனப்படுத்த வேண்டிய ஜீவியங்கள் இருக்குமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதை ஒன்றன் பின் ஒன்றாக கவனித்து கேட்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்தருள்வார். ஜெபத்தோடு சோத்திரத்தோடு இந்த வசனங்களை இன்றைக்கு நாம் கேட்போம். கர்த்தர் நம்மளை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கனமடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? தெய்வம் யாரை கனம் பண்ணினார்? யாத்திராமத்தின் புஸ்தகத்திலே இந்த கனமடைதலை பற்றி தெய்வம் முதலாவது வெளிப்படையாய் பேசுகிறார்.
உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று வேதத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார். அங்கு ஆரம்பித்த அந்த கணம் வெளிப்படுத்தல் முடியும் வரை சிங்காசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிற பிதாவை எப்படியெல்லாம் கனமணினார்கள் என்று தெய்வம் பல விதங்களிலே இடைப்பட்டு கொண்டே வருகிறார். அப்படி ஒவ்வொரு மனிதனாய் கனப்படுத்தப்பட்ட மனிதர்கள் பலரும் உண்டு. ஒவ்வொரு மனுஷையை தெய்வம் கனப்படுத்தினார். சிலரை மனிதர்கள் கனப்படுத்தினார்கள். சிலரை உடன் இருக்கிற சகோதரிகள் கனப்படுத்தினார்கள். சிலரை ஊழியர்கள் கனப்படுத்தினார்கள். சிலரை சத்துருவானவனே கனப்படுத்தி மேன்மையாய் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு கனப்படுத்தப்பட்ட அந்த மனிதன் யார்? ஏன் அவன் கனமடைய வேண்டும்? அவன் கனம் பெற அவன் செய்த காரியங்கள் என்ன? இன்றைக்கு கனம் பெற நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். மீண்டும் ஒரு விசை வாசிக்கிறேன். ஆமான் உள்ளே வந்தபோது ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். இது மொர்தெகாவினுடைய வாழ்க்கையை குறித்து இந்த அதிகாரங்களிலே நாம் வாசித்தறிய முடியும். எஸ்தர், மொர்தெகாய் மற்றும் ராஜா ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதனுக்குள் நடந்த ஒரு நிகழ் சம்பவங்களை ஒரு தொகுப்பா எஸ்தரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மொர்தெகாயை ஆமான் என்கிற மனிதன் பகைத்து, அதற்கு பகைக்க காரணம் என்ன? அவர்கள் யூத குலம், இவனுடைய குலம், இவனுடைய கேஸ்ட் வேற, அவனுடைய கேஸ்ட் வேற என்கிறதுனால அவனை முற்றிலுமாய் பகைத்தான். இரண்டாவது பகைக்க காரணம் என்ன? ஆமானுக்கு கனம் தேவைப்பட்டது. மனிதர்கள் மூலமாய் அவன் தன்னை கனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் எல்லாரையும் கனப்படுத்தினான் கேட்டா கிடையாது. மற்றவர்கள் அவனை கனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானே தவிர அவன் எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கல. எனவே ஆமான் தன்னை வணங்க வேண்டும் என்று, ஆமான் தன்னை மொர்தெகாய் வணங்க வேண்டும் என்று எண்ணினார். மொர்தெகாய் தேவனை தவிர நான் ஒருவனை வணங்குவதில்லை என்று எதிர்த்தன் என்றான் தைரியமாய். எனவே ஆமான் மொர்தெகாயை முழுமையாய் பகைத்தான். மொர்தெகாயை பகைக்க இரண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று, காஸ்ட் ப்ராப்ளம் அந்த நாள்ல இருந்திருக்கிறது, குலங்கள் வேறு. இரண்டாவது, மொர்தெகாயை பகைக்க காரணம், ஆமானை மொர்தெகாய் கனம் பண்ணல, மரியாதை கொடுக்கல. காரணம் என்ன? ஆமான் தன்னை தெய்வமாக அந்நாட்களிலே சித்தரித்துக் கொண்டு இருந்தான். அதை மொர்தெகாய் தேவனை தவிர நான் யாரையும் கனம் பண்ண மாட்டேன் நீ தீர்மானம் எடுத்ததுனால ஆமானை கனம் பண்ணல. அதனால மொர்தெகாய் மேல ஆமானுக்கு கோபம் வந்தது. அதனால மொர்தெகாயை எப்படியாகிலும் பழி வாங்கிறனும், யூத குலத்தை இந்த நாட்கள்ல இல்லாமல் போக வேண்டும் என்பது, அழித்து விட வேண்டும் என்பதை ஆமான் இருதயத்திலே தீர்மானித்தான். அப்படி தீர்மானித்து அங்க இருக்கிற ராஜாவை அவ ஏதேதோ பேசி ஆலோசனை சொல்லி, எப்படி காய் நகர்த்தனா, எப்படி பேசுனா சொன்னோடி கேட்பாரு ராஜா, என்ன சொன்னா கேட்பாரு, எப்படி பேசுனா கேட்பாருங்கிறத சில ட்ரிக்கெல்லாம் ஆமான் நல்லா கற்று வைத்திருந்தான். அதெல்லாவற்றையும் சொல்லி சொல்லி ராஜாவை பயங்கர உக்கிர கோபம் அடைய செய்கிறான். அவன் உக்கிர கோபம் அடைய செய்து மொர்தெகாவையும் எஸ்தரையும் எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைத்து அவன் கனவுல வாழ்ந்த மனிதன் நிஜத்திலேயே ஒரு தூக்கு மரத்தை செஞ்சுட்டான் மொர்தெகாய்க்கு. ராஜா ஒன்னும் தீர்மானம் சொல்லல, ராஜாவினுடைய மனதுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா ஆமானுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா மொர்தெகாய்க்கு நிஜமாவே ஒரு தூக்கு மரம் செஞ்சுட்டான். நான் நினைக்கிறேன் ஆமான் தானாய் செய்யவில்லை, கர்த்தர் தான் ஆமான் அந்த தூக்கு மரத்தை செய்ய வைத்திருக்கிறார். இவ்வளவு கொலைவெறி கொண்ட மனிதன் தான் அந்த ஆமான். இந்த ஆமான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்த பொழுது ராஜாவை உக்கிர கோபமடைய செய்த பொழுது கூட எஸ்தரும் மொர்தெகாயும் பேசாம தான் இருந்தாங்க. எங்க ராஜாட்ட பேசல, அவர்கள் பேசின ஒரே இடம் தேவாதி தேவனிடத்துல. ஆனால் இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தான்? மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த காரியங்கள் தான் என்ன? ஏன் ராஜா மொர்தெகாயை கனம் பண்ண வேண்டும் என்று அவன் கேட்கிறான்? முதலாவது, மொர்தெகாய் கனம் அடைய, கனத்தை பெற்றுக்கொள்ள அவன் செய்த காரியம் என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எஸ்தர் 2:21. அந்நாட்களில் மொர்தெகா ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற
ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேஷும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாசுவேரின் மேல் கைபோட வகை தேடினார்கள். 22 வாசிக்கிறேன். இந்த காரியம் மொர்தெகாவுக்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜஸ்திரியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் போரஸ் அதை ராஜாவிற்கு சொன்னான். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜா சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த காரியம் என்ன? ஏன் ராஜா அவனை கனம் பண்ணினார்? அவனுடைய வாழ்க்கை கனம் பெறுவதற்கு மொர்தெகாய் செய்ய காரியம் என்ன? ராஜாவை கொல்ல வேண்டும் என்று நினைத்த 2 பொல்லாத மனிதர்களாகிய பிக்தானும் தேரேஷும் அவர்களுடைய மனிதர்களுடைய கிரியைகளிலிருந்து மொர்தெகா ராஜாவை காப்பாற்றினான். மொர்தெகாய் கனமடைய முதலாவது செய்த காரியம் என்ன? மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினார். இன்றைக்கு நாம் கனமடைய வேண்டுமானால், தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவை காப்பாற்ற வேண்டும். ராஜாவை மொர்தெகாய் காப்பாற்றினான். எனவேதான் தேவன் அவனை அந்த ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தர் அவனை கனமடைய உதவி செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ராஜா என்பது எதை காண்பிக்கிறது? அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மளை ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அப்படியானால் அபிஷேகம் என்பது ராஜாவிற்கு அடையாளம். ஒரு மனிதனுக்குள் அபிஷேகம் வரும் பொழுது அவன் வறண்ட நிலத்தில் கிடக்கிற ஒரு விடாய்த்து போன ஆத்மாவாய் இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள் வரும் பொழுது அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தின் மூலம் நம்மளை கர்த்தர் ராஜாக்களாக வேறு பிரித்திருக்கிறார். இன்றைக்கு அபிஷேகத்தை நாம் காத்து கொண்டு இருக்கிறோமா? அபிஷேகத்தை தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில காத்து கொண்டு இருக்கிறோமா? அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளை இன்றைக்கு ராஜாவாக ராஜஸ்திரியாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். இதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் இருந்த வாழ்க்கை அல்ல. மனம் திரும்புவதற்கு முன்பதாக நாம் இருந்த வாழ்க்கை அல்ல. அபிஷேகம் நம்மளுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது. அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளை ராஜாவாக வைத்திருக்கிறாரே. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ராஜாவை காப்பாற்றுகிறோமா? மொர்தெகாய் கனப்படுத்தப்பட முதலாவது அவன் செய்த காரியம் அபிஷேகத்தை காப்பாற்றினான், ராஜாவை காப்பாற்றினான். கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் எங்கே? தாவீதை எத்தனை முறை அபிஷேகித்தார்கள்? எல்லாரும் சொல்வது ஒரு முறைதான் அபிஷேகிக்கப்பட்டான். இல்ல, தாவீதை 3 விசை அபிஷேகிக்கப்பட்டான். ஒன்று, இஸ்ரவேல் ஜனத்திற்காக கர்த்தர் தாவீதை அபிஷேகிக்கிறார். இரண்டாவது, யூத குலத்திற்காக தேவன் தாவீதை அபிஷேகிக்கிறார். முதலாவது, நான் முதலிருந்து சொல்லுகிறேன், சவுலுக்கு முன்பதாக சவுலை தள்ள வேண்டும் என்று தேவன் தீர்மானித்த பொழுது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது சாமுவேலை தேவன் வீட்டிற்கு அனுப்பி கர்த்தர் தாவீதை அழைத்து வர சொல்லி சாமுவேலை தாவீதினுடைய வீட்டில் வைத்து, ஈசாவினுடைய வீட்டில் வைத்து முதலாவது தேவன் அபிஷேகிக்கிறார். இது தாவீது பெற்றுக்கொண்ட முதலாவது அபிஷேகம். இரண்டாவது, இஸ்ரவேலரை நியாயம் விசாரிக்க தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். மூன்றாவது, யூத குலத்தை ஆளுகை செய்ய, யூத குலத்திற்கு ஆலோசனை சொல்ல யூதர்கள் மூலமாய் தேவன் தாவீதை அபிஷேகிக்கிறார். 3 விதமான அபிஷேகம் தாவீதின் தலையில நிரம்பி காணப்பட்டது. ஆனால் அந்த அபிஷேகத்தின் மேன்மையை உணர்ந்தானா? காலப்போக்கில் அந்த அபிஷேகம் அவனை விட்டு கடந்து போனதாயிருந்தது. ராஜாவை காப்பாற்றவில்லை, தன்னுடைய ராஜ பதவியை காப்பாற்றி வைத்திருந்தான். ஆனால் ராஜா என்கிற அந்த அபிஷேகத்தை அவன் இழந்து விட்டானே. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அபிஷேகம் பெற்று இருக்கிறோமா? அபிஷேகத்தை இழந்திருக்கிறோமா? அபிஷேகத்தை அடக்கி வைத்திருக்கிறோமா? அபிஷேகத்தை பாதுகாக்கிறோமா? சிலர் சொல்லுகிறது என்ன, அபிஷேகத்தை நாங்க யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் செலவாகி போயிரும், அது ஒரு பரிமள தைலம்ல, அதனால ஆவியில நிரம்புவதெல்லாம் ரொம்ப கடினம். நாங்க ஆவியில நிரம்ப மாட்டோம், அந்நிய பாஷையில பேச மாட்டோம், எப்பயாவது பேசுவோம். ஒரு ஊழியர் எப்படியாக சொன்னார், ஒரு ஊழியர்காரர் விசுவாசிகள் சரியாய் ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு அந்நிய பாஷையில பேசணும்.
ஒரு அரை மணி நேரமாவது அந்நிய பாஷையில பேசணும். சிலர் தூக்கத்தில் எழுந்து பேசுவாங்க, சிலர் நடக்கும் பொழுது கூட பேசுறாங்க, சிலர் வேலை செய்யும் பொழுது பேசுறாங்க. கோயில்பட்டியில நான் நடந்தது சொல்லுகிறேன். ஒரு மீட்டிங்காக அழைக்கப்பட்டு இருந்தேன். அந்த மீட்டிங்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட தடைகள், பயங்கரமான தடைகள். 2 முறை அழைத்தார்கள். முதல் முறை வர்றேன்னு சொல்லிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைனால டேட்டை மாத்தி கொடுத்து அவங்க வேற ஆளை செலக்ட் பண்ண சொல்லிட்டேன். 2வது முறை போன பொழுது பயங்கரமான தடை. எனக்கு தெரிந்த எல்லார்ட்டையும் காரு, மற்ற கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு சொல்லி எல்லாம் ஆயத்தமான பொழுது கடைசி நேரத்துல காரு, அவங்க கொண்டு வர காரை வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு என்னுடைய ரிலேஷன்ல அந்த காரை வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, கூட வர்றேன்னு சொன்ன சகோதரர்களே அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லி கிளம்பலான்னு பார்த்தா அவங்கவுங்க அங்கங்க எல்லா இடங்கள்லயும் பிளாக் ஆயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. சரி, நம்ம கிட்ட இருக்க வண்டி எடுத்துட்டு போவான்னு பார்த்தா அது அவ்வளவு தூரம் ஓடுமான்னு கேட்டா அப்ப இருந்த சூழ்நிலையில கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஜோம் பண்ணி இத்தனை மணிக்கு கூட்டம், அத்தனை மணிக்கு அங்க போகணுமே சொல்லி முன்பதாக போகணும்னு சொல்லி வேகமாக ஜோம் பண்ணி கதாவே கூட வாரும், வாகனத்தோட கரம் கூட இருக்கட்டும்னு சொல்லி வண்டியை எடுத்து ஜோம் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். நல்லா போய்கிட்டே இருந்தது. திடீரென்று வாகனத்துல போகும்பொழுது அப்படியே யோசித்துக்கிட்டு, அப்படியே என்ன செய்தி கொடுக்கணும் அப்படியே யோசித்துக்கிட்டே போகும்பொழுது ஏன் உங்களை தடன் யோசிக்கும் திடீரென்று ஆவியானவர் இடைப்பட்டார். நீ நல்ல ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணிக்கிட்டு போ, கண்டதை யோசிக்காத என்று ஆவியானவருடைய உள்ளான உணர்வு எனக்குள் உண்டானதை நான் உணர்ந்தேன். நல்லா சரி, எதற்கோ திடீரென்று ஆவியானவர் ஜெபிக்க சொல்றாரு. கூட்டத்திற்கு முன்பதாக ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணி போறது நல்லது தானே, அங்க போய் ஜெபிக்க நேரம் இல்லையே, இவ்வளவு தடையாயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே சோதரம் பண்ணி அப்படியே வண்டியில் அப்படியே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஜோம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன். திடீரென்று ஒரு மனிதன் எங்க இருந்துதான் குறுக்கால வந்தாருன்னே தெரியல. நல்ல ஒரு 60-70 போய்கிட்டு இருக்கிறேன். திடீரென்று ஒரு ரோடு ஜாயிண்ட் ஆகுது. அந்த ரோட்ல இருந்து சற்று யோசிக்கல அந்த மனிதர் நேரடியா என்னுடைய வண்டிக்கு நடுவுல வந்து விழுந்துட்டேன். நான் போன வேகத்திற்கு 60, 70, 80 கிட்ட போய்கிட்டு இருக்கிறேன். அடிச்சு தூக்கி அவர் ரோட்ல அந்த பக்கம் சாய்ந்து, நான் கீழே விழுகல, நான் மேப் பார்த்து தான் போய்கிட்டு இருந்தேன். என்னுடைய மொபைல் எல்லாமே ரோட்ல நடு ரோட்ல விழுந்தது. பின்னாடி திரும்பி பாக்குறேன், அத்தனை பேரும் பின்னாடி வந்த கார் எல்லாம் அப்படியே பிரேக் போட்டுடுச்சு, அப்படியே நிக்குது. ஒரு நிமிடம் தாமதித்திருக்குன்னா என்னையும் சேர்த்து கொண்டு போய் அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறக்கிருப்பாங்க அந்த காருக்காரங்க. அவ்வளவு வேகத்துல அவங்க பின்னாடி வராங்க. ஒருவேளை அந்த வண்டிக்காரு எனக்கு முன்னாடி வராம என்னுடைய சைடுல, என்னுடைய வண்டி சைடுல அடிச்சிருந்தாருன்னா நான் ரோட்டுக்கு அந்த பக்கம், அந்த நடுவுல கோடு இருக்குல்ல, அந்த பக்கம் கோட்ல போய் விழுந்திருந்தேன்னா அந்த பக்கம் கார் போய்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் காரு இந்த பக்கம் போது அது கார் அந்த பக்கம் போய் அந்த கார்ல போய் நான் இடித்து இருப்பேன். ஆனால் ஒரு சேதமும் இல்லாமல் கார்ல இருக்கிற ஒரு நகம் கூட பெய்யல. கர்த்தர் பத்திரமாய் கொண்டு போய் மீட்டிங்கை வெற்றிகரமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். காரணம் என்ன? அபிஷேகம் பாதுகாத்தது. நாம் பெற்ற அபிஷேகத்தை நாம் பாதுகாத்து வைக்கும் பொழுது அபிஷேகம் நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஏசாயாவில் என்ன வாசிக்கிறோம்? அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் அல்லவா? இன்றைக்கு அபிஷேகத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறோமா? இந்த அபிஷேகத்தை திருட வேண்டும் என்றுதான் சத்துருவானவன் பல விதங்களிலே நம்மளை வஞ்சிப்பான், ஏமாற்றுவான், கொள்ளையாடுவான், பலவிதமான காரியங்களை கொண்டு வருவான். அபிஷேகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். எதை காப்பாற்றினாலும் காப்பாற்ற விட்டாலோ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை காப்பாற்ற வேண்டும். சிம்சோன் அந்த அபிஷேகத்தை இழந்தான். நசரேய விரதத்திற்குரிய அந்த பிரதிஷ்டையின் அபிஷேகத்தை இழந்தான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். மீண்டும் அவனுக்கு அந்த அபிஷேகம் கிடைத்ததான் கேட்டா கிடைக்கல. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார் என்றுதான் வேதத்துல இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பினாரா? இல்ல. அந்த அபிஷேகம் அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. தாவீதை விட்டு அந்த அபிஷேகம் எடுபட்டு போவது போல இருந்தது. அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறாரு. சங்கீதத்தின் புஸ்தகம் 51 அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள்ல 3 விதமான ஆவியை கேட்கிறார். அதுல ஒரு ஆவியை தாவீது வாஞ்சித்து கேட்கிறார், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும். அபிஷேகத்தை எப்படி காப்பாத்துறான் பாருங்க. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறோமா? எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காதது இந்த அபிஷேகம். எவ்வளவு கோடிக்கணக்கான விலை மதிப்பற்ற பொருட்களை கொடுத்தாலும் இந்த அபிஷேகத்துக்கு ஈடாகாது. என்ன பிரச்சனை வந்தாலும் முழங்கால் போட்டு ஒரு அரை மணி நேரம் சோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. சரீரத்துல விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை கிடைக்கும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் என்று வேதத்தில் இருக்கிறது. அபிஷேகம் நுகங்களை முறித்து போடக்கூடியது.
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், எல்லாரையும் விடுவிக்க இயேசு கிறிஸ்துவை தேவன் தன்னுடைய பலத்தினால் அபிஷேகித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் 10:30 கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தேவானுடைய சம்பவங்களிலே வாசிக்கும் பொழுது, அவனை தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து வைத்திருந்தார். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து வைத்திருந்தார். அவன் எல்லாருக்கும் மாதிரியாய் இருந்தான். தான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவன் இழந்து போகல, தான் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை அவன் இழந்து போகல. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை காப்பாற்றி வைத்திருக்கிறோமா? அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறோமா? ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே மொர்தெகாய் சும்மா இல்ல, உடனே எஸ்தருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா, எஸ்தர் ராஜாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா. அந்த ராஜாவும் சும்மா இல்ல, உடனே விசாரிக்கிறார். அதை எல்லாவற்றையும் விசாரித்து மொர்தெகாய் சொன்னது உண்மைதான் தெரிஞ்ச உடனே அவனை குறித்து நாளாகம புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார்கள். நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை எழுதி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு அபிஷேகத்திற்கு விரோதமாய் நம்மளுக்கு போராட்டம் வரும்பொழுது, அபிஷேகத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை தாவீதுக்கு வந்த பொழுது, அவன் பரிசுத்த ஆவியை உம்மை விட்டு என்னை விட்டு நீர் எடுத்துக் கொள்ளாமல் இரும் என்று தேவனிடத்தில் ஜெபித்தது போல, இங்க எஸ்தரு மன்னிக்கிறேன், இங்க மொர்தெகாய் எஸ்தர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றான், ராஜாவிற்கு ஆபத்து என்று. தாவீது தேவனிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றான், அபிஷேகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு. நம்ம யார்கிட்ட சொல்றோம்? நம்ம யார் இடத்துல போய் நிற்கிறோம்? அபிஷேகம் என்பது ரொம்ப முக்கியங்க. அபிஷேகத்தை காப்பாற்றினார். ராஜா என்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ற அடையாளம் ஒன்று எல்லாரும் சொல்வது அதுதான். ஆனால் அபிஷேகம் நம்மளை ராஜரீகமாய் வைத்திருக்கிறது. அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மளை ராஜாவாக, பிரபுக்களாக உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். அபிஷேகம் ராஜாவிற்கு அடையாளம். ராஜாவை காப்பாற்றினான். மொர்தெகாய் கனமடைய முதலாவது அவன் செய்த காரியம் என்ன? ராஜாவை காப்பாற்றினான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ராஜாவை காப்பாற்றுகிறோமா? அபிஷேகத்தை காத்து வைத்திருக்கிறோமா? அபிஷேகத்தை இழந்து போனவர்களா இருக்கிறோமா? என கருமையான தேவனுடைய ஜனமே, நாம் கனமடைய முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அபிஷேகத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த நாட்கள் அபிஷேகத்தை காப்பாற்றுவது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. அபிஷேகம்னா என்னன்னு தெரியாத அளவிற்கு இன்றைக்கு சமுதாயங்கள், கிறிஸ்தவ மார்க்கங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை கிருபையாய் ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நான் காப்பாற்ற வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்த அந்த அபிஷேகத்தை நாம் இழந்து விடலாமா? அப்படி இழந்து போவோமானால் ஒன்று நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். 1000 தான் வெளியில நம்மளுக்கு கனம் இருந்தால், அபிஷேகத்தை இழந்துட்டோம்னா நமக்குள் இருக்கிற எல்லா கனம் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டு விடும். அபிஷேகம் என்றைக்கு நம்மளை விட்டு போகுதோ அன்றைக்கு நம்மளுடைய கணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டோம். நம்மளுடைய மேன்மை, நல்ல பெயர், நல்ல சாட்சி, நல்ல உயர்வு, நல்ல அந்தஸ்து, நல்ல கணங்கள், மற்றவர்கள் நம்மளை குறித்து கொடுக்கிற சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி, நல்ல வார்த்தைகள் எதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காது. எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து விடுவார். அபிஷேகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய ஜீவியமே இருக்கிறது. அதனாலதான் ஞானஸ்தான சத்தியம், அபிஷேகம், இது இரண்டும் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் ஜலத்தினால் அல்ல ஆவியினால் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்ப அந்த ஆவியினால பிறந்துட்டு திரும்ப அந்த அபிஷேகத்தின் மூலமாய் வருகிற பரிசுத்த ஆவியானவர் தொலைச்சிட்டோம்னா பரலோகம் போக முடியுமா? ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா கணங்கள், மேன்மைகள், உயர்வுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போய்விடும். ஒன்றும் இராது. சவுலை கவனித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியான அவரை விட்டு விலகினார், அவனுடைய கனம் போச்சு, அவனுடைய மேன்மை போச்சு, அவனுடைய ராஜ்யபாரம் போச்சு, அவனுடைய அந்தஸ்து போச்சு, அவனுடைய ஆளுமை போய்விட்டது, அவனுடைய சிந்தனை. அதற்கு முன்பதாக சவுல் வயல்வெளியில வேலை செய்வான். வயல்வெளி என்பது பாடுபடுகிற சிந்தனையை காண்பிக்கிறது. பாடுபடக்கூடிய மனிதன் தான் சவுல். ஆனால் அபிஷேகம் என்னைக்கு போச்சோ அன்னையோடு அவனுக்குள் பலவிதமான தீய சுபாவங்கள் வருது. இன்னைக்கு என்ன பெரிய ஒரு சந்தேகம்னா, தீய சுபாவங்கள் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. அப்படியானால் அபிஷேகம் இருக்குதா, தீய சுபாவம் இருக்குதான்னு கேட்டா தீய சுபாவங்கள் தான் உள்ள இருக்குதே தவிர அபிஷேகம் இல்லை. ஏதோ பேசி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சவுலை போல, சிம்சோனை போல நாம் அபிஷேகத்தை இழந்தவர்களா இருக்கக்கூடாது. மொர்தெகாயை போல, தாவீதை போல ராஜாவை காப்பாற்றுகிறவனாய். அபிஷேகத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவ எஸ்தரை கூப்பிட்டுட்டான். ராஜாவுக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு தெரிஞ்ச உடனே எஸ்தர்ட்ட போய் கம்ப்ளைண்ட், எஸ்தர் ராஜாவை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க.
நம்மளுடைய அபிஷேகத்திற்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சோன்னா டைரக்டா முழங்கால் போட்டு பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் இடத்துல சொல்லிடணும், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது, அபிஷேகத்தை காப்பாற்றிக் கொள்வோமாக. அபிஷேகத்தை இழந்தால் எல்லாம் இழக்கப்படும், கர்த்தரே அவைகளை நம்மளை விட்டு உரிந்து விடுவார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். மொர்தெகாய் கனமடைய முதலாவது அவன் செய்த காரியம் என்ன? அபிஷேகத்தை, ராஜாவை காப்பாற்றினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த காரியம் என்ன? எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ்தர் 3:2 கடைசி வார்த்தையை வாசித்து பார்ப்போமானால், மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மொர்தெகாயை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி என்ன? ஆமான் தன்னை வணங்க வேண்டும் என்று அங்கிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவன் அறிவித்தான். ராஜாவின் அரண்மனையில் வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை. இன்றைக்கு மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த காரியம் என்ன? தன்னுடைய ஜீவனுக்கு ஒரு ஆபத்து வந்தது என்று தெரிந்தாலும் அவன் ஆமானை வணங்கல. தன்னுடைய சரீரத்திற்கு ஒரு ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அவன் ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆமான் என்கிற துஷ்ட மனிதன் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ துஷ்ட சுபாவங்களை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். நாம் அவைகளை நம்மளுடைய தாவீது 5 கூழாங்கல்லை தன்னுடைய பையிலே வைத்திருந்தது போல நம்மளுடைய கையில எப்பொழுதும் ஒரு சில துஷ்ட சுபாவங்களை நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். திருடனை காணும் பொழுது அவனோடு ஒருமித்து போகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமான் என்றால் துஷ்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. துஷ்ட மனிதர்களை நாம் வணங்குகிறோமா? நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அவனை வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மொர்தெகாய் கனமடைய இரண்டாவது அவன் செய்த காரியம், ஆமானை அவன் இரண்டாவது வணங்கல, நமஸ்கரிக்கல். ஆமான் என்றால் விக்கிரகத்தின் கிரியைகள் நிறைந்தவன், பழிவாங்கக்கூடியவன், இரத்த வெறி பிடித்தவன், கோல் மூட்டுகிறவன், காமவிகாரமாய் மற்ற எல்லா காரியத்தை செய்கிறவன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆமானுடைய வல்லமைகள் காணப்படுகிறதா? பழி வாங்குகிற சுபாவம், கோல் சொல்லுகிற சுபாவம், உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும், இல்லதை இல்லபடி சொல்ல வேண்டும். இன்றைக்கு இல்லாததை இருக்கிறது போல பாவிச்சு, இருக்கிறத இல்லாதது போல பாவிச்சு, இதெல்லாம் நம்மளுடைய ஆமானை வணங்குகிற காரியம். ஆமானை நமஸ்கரிக்கிறது என்பது ஒரு இந்து விக்கிரக கோயில்ல போய் நம்ம கையெடுத்து கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்குள் இருக்கிற விக்கிரகங்களை முதலாவது கண்டுபிடித்து விரட்ட வேண்டும். விக்கிரகங்கள் என்றால் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கு ஒரு விக்கிரகம் சொல்லப்படுகிறது. என்ன விக்கிரகம்? பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமா? ஒரு ஊழியர் எப்படியாக அடிக்கடி சொல்லுவார், ஒரு காலத்தில் தெய்வம் கொடுக்காமல் சோதித்தார், இன்றைக்கு கொடுத்து சோதிக்கிறார். உண்மைதான். ஆரம்ப நாட்கள்ல ஊழியர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு வஸ்திரம் கிடையாது, உணவு கிடையாது, நல்ல இருப்பிடம் கிடையாது, அவர்களுக்கென்று தனி அறை கிடையாது, அவர்களுக்கென்று தனி ஒரு நல்ல ஒரு காற்றாடியோ ஏசி எதுவும் கிடையாது. ஆனால் அதில் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தார்கள். நல்ல தெய்வத்தை மாத்திரம் வணங்கி கொண்டு இருந்தார்கள். இந்த கரங்கொடுக்கிற ஊழியத்திற்காக சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு கூட்டத்தார்களை குறித்து தேவன் எனக்கு அருமையாக வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு காரியம். எல்லாருக்கும் கொடுத்து எல்லா பொருட்களை கொடுத்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்களோடு ஒரு சில வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தோம். அப்ப பேசினப்ப அங்க இருக்கிற ஒரு ஐயா சொன்னாரு, உங்களை மாதிரியே ஒரு கூட்டம் போன வாரத்திற்கு முந்தின வாரம் வந்து நாங்க உங்களுக்கு இதெல்லாவற்றையும் செய்கிறோம், நீங்க இந்த கோயிலுக்கு நீங்க வந்துருங்க, இந்த கோயிலுக்கு நீங்க தொண்டனா வந்துருங்க, நீங்க ஏன் இந்த வெயில்ல கஷ்டப்படணும், நீங்க ஏன் இந்த மலையில இருக்கணும், நீங்க ஏன் இந்த குளிருக்குள்ள கிடக்கணும், இது நடந்தது, உண்மையை சொல்லுகிறேன். நீங்க ஏன் இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, கர்ப்பிணி பெண்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு பாவப்பட்ட ஜனங்களா இருக்கணும்? ஒண்ணும் இல்ல,
நீங்க உங்க தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. ஆனா நீங்க எங்க வந்துருங்க, கோயிலுக்கு வந்துருங்க. நல்ல 3 வேளை சோறு தராங்க, நல்ல நிழல் இருக்குது, ஃப்ரீயா தண்ணி கிடைக்குது, உங்களை யாரும் விரட்ட மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான பணமும் என்ன செய்யறாங்க, கொடுக்குறான். கோயில் வாசல்ல உட்காரல, கோயிலுக்கு தொண்டனாய் அழைக்கிறார்கள். அங்க வேலை செய்வதற்கு அழைக்கிறாங்க. அவர்கள் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நீ அந்த கோயிலையே என் பேர் எழுதி வச்சாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்கள் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டோம். இன்றைக்கு அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் நம்மளுக்கு இருக்குதா? இன்றைக்கு அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய உணர்வு, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, தெய்வத்தின் மேல இருக்கிற பற்றுதல் நம்மளுக்குள்ள இருக்கிறதா? நம்மளுக்கு என்ன, கர்த்தரை விடுவிக்கணும், கர்த்தரை சுகமாக்கணும், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என் குடும்பத்தை நல்லா வைத்திருக்கணும், கர்த்தர் என் பிள்ளைகளை நல்லா பத்திரமா பாதுகாக்கணும், ஒரு தீங்கு வந்து, இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சாத்ராக், மேஷாக், யாபேத் நேகோ என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அவரையே ஆராதிப்போம். ராஜாவாகிய உம்மை நாங்கள் வணங்குவதில்லை. எங்க தெய்வம், நான் கும்பிடுற சாமி என்னை விடுவிச்சாலும் பரவாயில்ல, என்னை விடுவிக்காம என்னை இந்த நெருப்புக்கு இரையாக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களை வணங்க மாட்டேன். என்னை விடுவிக்கலான்னா நான் வந்துடுறேன்னு அவன் சொல்லலை. எங்கள் இந்த நெருப்புக்கு எங்கள் தேவன் இரையாக்கி விடுவார் என்று சொல்லி அவர்கள் பயந்து போய் அந்த ராஜாவை ஆராதிக்கவும் இல்லை, வணங்கவும் இல்லை, தாழ விழுந்து பணிந்து கொள்ளவும் இல்லை. விடுவிச்சாலும், இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தரனை காப்பாத்தினாலும் அவர் தான் எனக்கு கர்த்தர், இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றாமல் போனாலும் அவர் தான் எனக்கு தெய்வம். அப்பேற்பட்ட வைராக்கியம் இருக்குதா? ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபத்திற்கு பதில் வரலன்னா உடனே ஒரு சந்தேகம், கர்த்தர் கேட்கலையோ, கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டாரோ, இல்ல நம்ம பின்மாற்றத்திற்குள்ள போயிட்டோமோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அறியேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மொர்தெகாய் ஆமானை நமஸ்கரிக்கவில்லை. அன்றைக்கு அந்த 3 மனிதர்கள் அந்த ராஜாவை தாழ விழுந்து பணிந்து கொள்ளவில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலை, விடுவிக்காமல் போனால். மொர்தெகாய்க்கு தெரியுமா கர்த்தர் இவனை விடுவிப்பார் என்று? ஆமான் தான் அவன் ஹைலைட்டா இருக்கிறான். ராஜா திருமணம் பக்கம் ஆமான் தான் நிற்கிறான். எந்த பக்கம் போனால் ஆமானுடைய வார்த்தை, எந்த பக்கம் ராஜாவுடைய சிந்தனையில முழுவதும் நிறைக்கப்பட்டிருந்த ஒரே மனிதன் ஆமான் தான். எஸ்தர்லாம் அதுக்கு பின்னாடி தான் வந்தாங்க. அப்படியானால் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் ராஜா பக்கத்துல இருக்கும்போது கூட இந்த மொர்தெகாய்க்கு கொஞ்சம் கூட துளியளவு பயம் வரல, கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் வரல. ஒருவேளை வந்திருக்கலாம். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்னை கொன்னே போடட்டுங்க, நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆமானை வணங்குகிறோமா? ஆமான் என்பது உலகத்தின் காரியத்தை காண்பிக்கிறது, பழிவாங்குகிற சுபாவத்தை காண்பிக்கிறது. வேதமே சொல்லுகிறது ஆமான் என்கிற துஷ்ட மனிதன். இன்றைக்கு துஷ்ட சுபாவங்கள் நமக்குள், விக்கிரகத்தின் சுபாவங்கள், விக்கிரகத்தின் கிரியைகள் நமக்குள் காணப்படுகிறதா? விக்கிரகம் என்றால் என்ன? எபேசியர் 5:5 வாசிக்கும் பொழுது பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை இன்றைக்கு நமக்குள் காணப்படுகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் 5 விதமான விக்கிரகங்கள் உண்டு. நான் கடந்து போகிறேன், சமயம் இல்லாதபடியினால சீக்கிரமாய். இன்றைக்கு ஆமானை நாம் நமஸ்கரிக்கிறோமா? ஒருவேளை ராஜாவை கைவிட்டு விட்டு, ராஜாவை காப்பாற்றாமல் ராஜாவை நாம் தவற விட்டிருப்போமானால் திரும்ப பெற்றுக்கொள்ள இருதயத்திலே துதித்து கொண்டிருங்கள். 2வது, ஆமானை வணங்கி கொண்டிருப்போமானால் ஆமானை விரட்டுவதற்கு ஜெபத்தோடு காத்து கொண்டிருங்கள். அப்படி செய்தால்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை கனமுள்ள மனிதர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நாம் கனமுள்ளவர்களாய் மாறினால்தான் மற்றவர்களை தேவன் நம் மூலமாய் கனப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, மொர்தெகாய் கனமடைய மொர்தெகாய் செய்த காரியம் என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். எஸ்தர் 3:4. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தபடியால் மொர்தெகாயின் சொல்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். எப்படி சொல்லி கொண்டிருந்தா, அப்பொழுது ராஜாவின் அரண்மனையில் வாசல் காக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். ராஜாவே சொல்லிட்டான் ஆமானதான் வணங்கணும், ஆமானதான் நமஸ்கரிக்கணும்னு சொல்லி. ஆனால் மொர்தெகாய் ராஜாவினுடைய கட்டளைக்கு மீறி செயல்பட்டான் என்று அவனோடு இருக்கிற ஊழியர்கள், காவல் காக்கிற ஊழியர்கள் சொல்கிறாங்க, நீ ராஜாவினுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறது என்ன? ராஜாவினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திரு. ஆமானா சொன்னா
ராஜா தானே ஐயா சொன்னா, ராஜா தானே ஐயா சொல்றாரு, ராஜா சொல்லும் பொழுது உனக்கு என்ன தைரியம்? நாங்கள்லாம் கீழ்ப்படுகிறோம்ல, நீ கீழ்ப்படிந்தால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? மொர்தெகாய் அதற்கு நோ என்று சொல்லிவிட்டான். அதனுடைய அர்த்தம் என்ன? மொர்தெகாய் மூன்றாவது அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. மொர்தெகாய் அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்கல. நம்ம கூட சுமாந்துருவோங்க, நம்ம பக்கத்துல இருக்கவங்க நம்மளை ஏதாவது ஒண்ணு பண்ணி காலி பண்ணணும்னே நினைப்பாங்க. நீ ஏன் கீழ்ப்படியல? நம்மளையே பயமுறுத்தி விட்டு போயிடுவாங்க. நம்ம நல்லதுதான் செஞ்சிருப்போம், அவங்க பேசுற பேச்சுல நம்ம நல்லது செஞ்சோமா கெட்டது செஞ்சோமா நம்மளுக்கே தெரியாது. ஒரு சில நேரத்துல தலையவே சுத்தி விட்டு போயிடுவாங்க. ஆனால் மொர்தெகாய் தான் எடுத்த தீர்மானத்துல ஸ்டெடியா நின்னா, வைராக்கியமா நிக்கிறா. யார் வந்தா என்ன, ராஜா என்ன, எஸ்தரே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை இந்த வாசல்ல உட்கார வைத்திருக்கிற தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை எங்க உட்கார வச்சாலும் அவரை தான் வணங்குவேன். அந்நிய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கவில்லை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், சிம்சோனை பார்த்து அந்த ஸ்திரியானவள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லுகிறாய், ஆனாலும் உன்னுடைய இருதயம் என்னோடு இருக்கவில்லை என்று சிம்சோனை பார்த்து அந்த ஸ்திரியானவள் சொல்லுகிறாள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் 15வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினால் உண்டாய் இருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினால் நெருக்கி அலட்டி கொண்டு இருந்தால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. 17 சொல்லுது, தன் இருதயத்தெல்லாம் வெளிப்படுத்தினான். அன்றைக்கு சிம்சோன் அந்த வார்த்தைக்கு, தெலீலாளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டான். அந்நிய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய செவிகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அந்த இருதயம் என்னோடு இல்லை என்று தெலீலாள் சிம்சோனை அல்ல, சிம்சோனுடைய இருதயத்தையே ஸ்கேன் பண்ணி வச்சிருந்திருக்கிறார். சிம்சோனை வெளிப்பிரகாரமா மட்டும் தெலீலாள் பார்க்கல, சிம்சோனுடைய இருதயத்தையே அவ கவர் பண்ணிட்டான். சிம்சோன் இருதயத்துல என்ன யோசிக்கிறான்னு சிம்சோனோட அம்மா அப்பா கூட தெரியாது போல தெலீலாள் கரெக்டா பிடிக்கிறா பாருங்க. நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்ற, ஆனா இருதயம் என்கிட்ட இல்லை. நீ என்னை நேசிச்சனா உன் இருதயத்துல இருக்கிறது எல்லாம் என்கிட்ட இருக்கணும். உன் இருதயத்துல ஒளிவு மறைவு என்பது ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாம் வெளிப்படையா இருக்கணும்ல. நீ ஏதோ மறைக்கிற. இன்னைக்கு பெரிய பிரச்சனையா தான், ஏதோ மறைக்கிற. என்ன சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி தன்னுடைய தலைமயிரை மட்டுமல்ல பிரதிஷ்டையை இழந்துட்டான், நசரேய விரதத்தை இழந்துட்டான். கர்த்தருடைய ஆவியானவருக்கு தன்னை ஒரு கூடாரமாய் வைத்திருந்தான். ஆசாரிப்பு கூடாரம் என்ன? ஆசாரிப்பு கூடாரத்தை காட்டிலும் சிம்சோன் தன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒரு கூடாரமாய் பயன்படுத்தி வந்தார். எப்பெல்லாம் கர்த்தர் இறங்கி கிரியேஷன் நினைப்பாரோ, தடையே இல்லாம தங்கு தடை இல்லாமல் ஆண்டவர் இறங்கி சிம்சோன் மேல இறங்கிட்டார்னா அவர் எடுத்த காரியம் எல்லாம் ஜெயம்தான். அப்படி கிளீனா இருந்தது சிம்சோனுடைய வாழ்க்கை. இருதயம் கர்த்தரிடத்துல இருந்தது. ஆனால் அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுத்தான். கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்துட்டான், பலனை இழந்துட்டான், பிரதிஷ்டை இழந்துட்டான், கண்களை இழந்துட்டான். அநேகருக்கு வேடிக்கையாக மாற்றப்பட்டு விட்டான். வித்தியாசமாய் இருந்த, ஆச்சரியமாய் இருந்த அவனுடைய வாழ்க்கை, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வேடிக்கையாய் கேளிக்கையாய் போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுத்தான். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்த கனத்தை கர்த்தர் இழக்க செய்தார். கர்த்தர் தான் இழக்க செய்தார். இன்றைக்கு நாம் கனமடைய வேண்டுமானால் அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுக்க கூடாது என்று கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். முதலாவது, ராஜா என்கிற அபிஷேகத்தை காப்பாற்றி வையுங்கள். ஆமான் என்கிற விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்தின் கிரியைகளை, பொருளாசை என்கிற காரியத்திற்கு தலை சாய்த்து விடாதிருங்கள். பிள்ளையாம் பொருளுக்கு இடம் கொடுத்து விட்டான். எலியாவின் உடன் வேலைக்காரன் தன்னுடைய கிருபைகளை, தீர்க்கதரிசன வரங்களை எலியா ஈசாவுக்கு அடுத்து அவர் தான் வரணும். ஆனா பொருளுக்கு இடம் கொடுத்ததுனால, பொருளாசைக்கு இடம் கொடுத்ததுனால தன்னுடைய ஸ்தானத்தையே இழந்து விட்டான். யூதாஸ் காரியத்திற்கு பணத்தின் மீது ஆசை, பொருட்கள் மீது ஆசை வந்த உடனே பரிமள தைலத்தின் மேல ஆசை வருது, அதை வித்துடலாம் தோணுது. அதுக்கப்புறம் பணத்தின் மேல ஆசை வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறான்.
என்றைக்கு ஆமான நம்ம நமஸ்கரிக்கிறோமோ, பொருளாசிக்கு எதை பார்த்தாலும் வாங்கணும், இதை வாங்கணும், அதை சேகரிக்கணும், வீட்டுல இல்லாத பொருளே இருக்கக்கூடாது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் இருக்கிறார். பொருளாசை என்கிற விக்கிரக அப்ப வாங்கவே கூடாது, தேவைக்கென்று வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. மூன்றாவது, அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம். நம்மளுடைய கனத்தை நாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. நான்காவது, மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த நான்காவது காரியம் என்ன? ஒன்றன் பின் ஒன்றாய் சொல்லுகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் மாத்திரம்தான் இந்த சம்பவங்களை நான் பேசுகிறேன். கவனமாய் கவனிக்கும்படி மிகுந்த தாழ்வன்போடு கேட்கிறேன். நான்காவது, மொர்தெகாய் கனமடைய மொர்தெகாய் செய்த நான்காவது காரியம் என்ன? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்திருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினால் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்படியானால் தன்னுடைய யூத குலத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உபவாசம் எடுத்து ஜெபித்தவன் தான் மொர்தெகாய். நான்காவது, நாம் கனமடைய வேண்டுமானால், கர்த்தர் நம்மளை கனப்படுத்த வேண்டுமானால், மனிதர்கள் நம்மளை கனப்படுத்த வேண்டுமானால், நான்காவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யூத குலத்திற்கு தீங்கு நேரிட்ட பொழுது மொர்தெகாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்காக, நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக, நம்மளுடைய கிறிஸ்தவ சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுறோமா, ஜெபம் பண்றோமா? நம்மளை கர்த்தர் கனம் பண்ணணும். ராஜா மொர்தெகாயை கனம் பண்ணினான். ராஜா மொர்தெகாயை கனம் பண்ண நான்காவது காரணம், ராஜா என்பது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது அல்லவா? இயேசு சாமி நம்மளை கனம் பெற்றவர்களாய் மாற்ற வேண்டுமானால் நாம் நான்காவது என்ன செய்யணும்? தீங்கு நேரிட்ட பொழுது, யூத குலத்துக்கு தான் தீங்கு நேரிட்டது, எனக்கு என்ன பிரச்சனை, நான் வாசல்ல தான் இருக்கிறேன்னு மொர்தெகாய் சும்மா இல்ல. எஸ்தரே ட்ரெஸ் அனுப்புனாலும், நல்ல வஸ்திரத்தை அனுப்புனாலும் அவன் வேண்டாம், வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அவன் தன்னுடைய உபவாசத்துல இருந்தான். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், தன்னுடைய குலத்திற்காக, தன்னுடைய கோத்திரத்திற்காக மொர்தெகாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நான்காவது, மொர்தெகாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய குலத்திற்கு, யூத குலத்திற்கு தீங்கு நேரிட்டது என்று கண்ட உடனே அவன் மனுஷன் போய் வழக்காடல, மனுஷியின் இடத்துல போகல, யாரிடத்துல ஒன்னும் சொல்லல, ஆமான்ட்ட போய் வாக்குவாதம் பண்ணல, சண்டை போடல, அப்படிதான் பேசல, கைய கால தூக்கல, குதிக்கல, ஒன்னும் செய்யல. டைரக்டா பரலோகத்துக்கு லெட்டர் போட்டான், நான் போடுறேன் உபவாசம். எஸ்தர் அரண்மனைக்குள்ள ஜாலியா இருக்கட்டும், அவங்க பாட்டு சாப்பிட்டோம், அவங்க பாட்டு சுத்தட்டும், தாதிமார்களோடு இருக்கட்டும், என்னனாலும் செய்யட்டும், என்ஜாய் பண்ணட்டும், எப்படினாலும் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய குலம் எனக்கு முக்கியம். இந்த யூத குலத்திற்கு ஒரு அழிவு வருமானால் அதை என் கண்களால் நான் பார்க்க இயலாது, அதை என் கண்களால் நான் காண மாட்டேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக கதறுகிறது போல, ஒரு தகப்பன் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக கதறுகிறது போல, யூத குலத்திற்காக மொர்தெகாய் தேவனுடைய சமூகத்திலே உபவாசம் போடுகிறான். நான்காவது, மொர்தெகாயை தேவன் கனமடைய செய்த காரியம் என்ன? மொர்தெகாயின் சுபாவம் என்ன? தனக்கென்று அவன் உபவாசம் போடல. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வியாதி, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு தேவை, நம்மளுக்கு ஒரு கண்ணீர், நம்மளுக்கு ஒரு விண்ணப்பம்னா உபவாசம் என்ன, சோத்திரம் என்ன, ஜபம் என்ன, ஆயத்த கூட்டம் என்ன, எல்லாம் ஒழுங்கின்படி. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா, அன்னைக்கு நினைச்சேன் இவ என்னை பேசுனால கத்தர் போட்டாரு, கத்தர் அதனாலதான் இன்னைக்கு வியாதியில போட்டாரு, கத்தர் அதனாலதான் படுக்கையில போட்டாரு. அந்த விசுவாசி நான் பக்கத்துல போய் உட்கார்றேன், என்னை பார்த்து சோத்திரம் கூட பண்ணல, என்னை பார்த்து மூஞ்ச திருப்பிக்கிட்டாங்க. அந்த ஊழியக்காரன் என்னை இவ்வளவு கேவலமா பேசிட்டான், என்னை இவ்வளவு தரக்குறவா மற்றவங்கிட்ட சொல்லிட்டா, நான் விட்டுருவேனா? நான் அவங்கள சும்மா விட்டுருவேனா? நான் போடுறேன் பாரு உபவாசம். ஊர்ல இல்லாத உபவாசம் என்ன? யோனாவின் காலத்துல இல்ல உபவாசத்தை நான் போடுறேன். அவங்கனாலும் தண்ணி 3 நாள் தான், நான் 7 நாளும் குடிக்காம இருக்கிறேன். இந்த உபவாசம் முடியும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சம்பவிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? அருமையான பரிசுத்தவாட்டியாய் வாழ்ந்த மிகப்பெரிய தேவ மனிதர்கள் சாராள் நவ்ரோஜி அம்மா அவர்கள் இந்த பெந்தைக்கோஸ்தே சபையிலிருந்து தேவனால் அழைப்பு பெற்று வெளியிலே வந்த நல்ல ஒரு பரிசுத்தவாட்டி. அவர்கள் வெளியிலே வந்தவுடன் அங்க இருக்கிற பாஸ்டர் பாபி
இன்னொரு தலைமை போதகராய் இருந்தவர் பாஸ்டர் பாபி. இவர்கள் எல்லாம் சேர்ந்து கன்வென்ஷன் நாட்களே பாடல்களை ஏற்றுக்கிற பாட்டு பாடி, இவங்க தான் பாட்டை ரெடி பண்ணி கன்வென்ஷன் நாள்ல தான் பாடுவாங்க. ஒவ்வொரு வருடாந்தரமும் புது புது பாட்டு பாடுவாங்க. அப்ப சாராள் நவரோஜியம்மா தான் பயங்கர ஹை ரேட்ல இருந்தாங்க. கர்த்தர் அவர்கள் நல்ல கிருபை கொடுத்திருந்தார். கர்த்தர் இவர்களை வெளியில வர சொன்னதுனால இவங்க வெளியில வந்துட்டாங்க. ஆனால் பாஸ்டர் பாபி என்ன செய்தாரு தெரியுமா? நடந்த சம்பவம் பொய் சொல்லவில்லை, கேள்விப்பட்டது. அங்க இருக்கிற ஊழியர்களே என்னிடத்துல சொன்னது, சாராள் நவரோஜியம்மா வெளியில வந்த உடனே அவர்கள் சாக வேண்டும் என்பதற்காக 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணார். எதற்காக? இந்த ஊழியத்துல நீ இவ்வளவு மேன்மையா இருந்துட்டு இந்த ஊழியத்தை விட்டுட்டு நீ போறல்ல, நீ வெளியில போறல்ல, கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு போறல்ல, கர்த்தர் சொல்லாம நீ போற. இவரா முடிவெடுத்துட்டார். அந்த ஊழியத்தை விட்டு வெளியில வந்துட்டோம்னா எவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு அவங்களா ஒரு முடிவு. கர்த்தர் சொல்லாம நீ போயிட்டல, இனி உனக்கு சாவுதான். நடந்தது என்ன தெரியுமா? இந்த தாயார் எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தருக்குள் வாழ்ந்தாங்க. பல ஆத்துமாக்களை ரசித்தாங்க. சோமன்னவர் முன்னாடி போயிட்டாரு. யாருக்காக ஜெபிக்கப்பட்டதோ அவருக்கு பின்னாடிதான் போனாங்க. ஆனா எங்க போய் சேர்ந்தார்கள்? தேவனுடைய சிங்காசனத்துல. ஜெபித்தவர் எங்கே இருந்திருப்பார்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய கிறிஸ்தவம், நம்மளுடைய விசுவாசி, நம்மளுடைய ஊழிய அழியணும், கெட்டு போகணும், அவனுடைய குடும்பம் உருப்படக்கூடாது, பிள்ளைகள் உருப்படக்கூடாது என்று நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் அவர்களை போய் தாக்காது, திருப்பி நம்மளுக்கு தான் வரும். கண்ணாடியில தண்ணியை தூக்கி ஊத்துனா அது வலிஞ்சிட்டு கீழே வந்துடும். அது எங்கேயுமே போய் எங்க ஊத்தணுமோ அது திரும்பி தரைக்கே வந்துடும். இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய், நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாய் உபவாசம் போடுகிறோமா? இல்லாவிட்டால் கிறிஸ்தவத்திற்கு ஒரு ஆபத்து என்று உபவாசம் போடுகிறோமா? நம்மளோடு ஜெபத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்காய் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோமா? வாலிபர்களுக்கு குற்றப்படுத்துகிறோமே, சரியில்லை, செல்போன் பாக்குறான், டிவி பாக்குறான், அங்க போறான், இங்க போறான், ஊரை சுத்துறான், அதை பண்றான், இதை பண்றான். எத்தனை நாள் அவர்களுக்காக உபவாசம் போட்டோம்? எத்தனை நாள் அவர்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபித்தோம்? நாங்கள் இன்றைக்கும் நிற்பதற்கு ஒரே காரணம், தகப்பனார் தாயார் ஜெபித்த அந்த ஜெபம், அவர்களுடைய முழங்கால், அவர்களுடைய கண்ணீர். எத்தனையோ காரியங்கள் கடந்து வந்தது எங்களுடைய வாழ்க்கையில. தடுமாறினோம், விழுந்தோம், திரும்பி எழுந்திருக்கவே மாட்டோம் நினைச்சோம். நானே நினைத்தது உண்டு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் நினைச்சேன். ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் சும்மா விடல. எனக்காக தகப்பனார் மட்டுமல்ல, விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் ஜெபித்த ஜெபத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். நான் நிற்கிறேன் என்று விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேகருடைய உபவாச ஜெபம் என்னை தாங்கினது. தாய் தகப்பனுடைய ஜெபம் எங்களை தாங்கினது. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்திற்காக உபவாசம் போடுகிறோமா? குற்றஞ்சாட்டுகிறோமா? யூத குலத்திற்கு ஒரு தீங்கு நேரிட்ட பொழுது மொர்தகா எனக்கு கம்முன்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியா உட்காரல, வாட்ச்மேன் டியூட்டி மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கல, அவன் உபவாசம் போட்டான். இரவு பகலா வேலை பார்க்கணுங்க, அந்த வேலைக்கு நடுவுல தான் உபவாசம் போட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 5வது, மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த காரியம் என்ன? அதே எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், எஸ்தர் 4:4 வாசித்து பார்ப்போமானால், எஸ்தர் ராஜாத்தி கொடுத்தனுப்பின வஸ்திரங்களை உடுத்துவதற்கு அவனை உடுத்துவதற்கு வஸ்திரங்களை அனுப்பினால் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்படியானால் எஸ்தர் அனுப்பின வஸ்திரத்தை கூட அவன் ஏற்றுக்கொள்ள. அதனுடைய அர்த்தம் என்ன? மொர்தெகாய் தன்னுடைய தீர்மானத்துல உறுதியாயிருந்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை கனப்படுத்தணும்னா நம்ம எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். பொய் பேச மாட்டேன், மற்றபடி பழி வாங்க மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன், கோல் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ராபோஜனத்திற்கும் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். ஒவ்வொரு பிரதிஷ்டைக்கும் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். ஒவ்வொரு சுத்திகரிப்பின் நாட்கள்ல நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறோமா? எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த காரியம் என்ன? எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருந்தான். யோவான் ஸ்நானனை குறித்து ஆவியானவர் உணர்த்துகிறார். அவன் அந்த ராஜாவை எச்சரித்தான், நீ பண்றது தப்பு, நீ இன்னொரு மனிதனுடைய மனைவியை நீ கொள்ளையாடி வைத்திருக்கிற தப்பு என்று சொன்ன உடனே யோவான் ஸ்நானகனை இந்த ராஜா ஜெயில போட்டான். ஜெயில போட்ட உடனே கூட அப்ப கூட கேட்கிறான், ஏதாவது மாற்றி பேசுவானான்னு கேட்டா இல்ல, நீ செய்யறது தப்புனா தப்புதான். சிறைச்சாலைக்கு வெளியில இருந்தால் ஒண்ணுதான், சிறைச்சாலைக்கு உள்ள போனால் ஒண்ணுதான். எடுத்த தீர்மானத்துல உறுதியாயிருந்தான். இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானங்களிலே உறுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? பரிசுத்தமா இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்தோம். சில நேரம் பரிசுத்தம் அதுவாய் கெடுவும். நம்மளை அறியாம நம்ம ஏதாவது பரிசுத்த குலைச்சலாக்குவது தவறு அல்ல.
நாம் தெரிந்தே நம்மளுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்குவது அது மீறுதலின் காரியம் அல்லவா? ஆண்டவரே, நான் இவர்களுக்கு விரோதமா எதுவுமே குறை சொல்ல மாட்டேன், கோவப்பட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், பழிவாங்க மாட்டேன், மற்றவர்களை காயப்படுத்த மாட்டேன். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படலாகாது. கெட்ட வார்த்தை நம்ம பேசுறது இல்லை. ஆனால் எபேசியர் 6:9 வாசிக்கிறோம், கடுஞ்சொற்கள் உன் வாயிலிருந்து பிறக்கலாகாது. கடுமையான வார்த்தைகள் மற்றவனுடைய இருதயத்தை காயப்படுத்துறது. சிலருடைய வார்த்தை காயப்படுத்தாது, சிலருடைய செய்கையை மற்றவர்களை காயப்படுத்தி விடும். எடுத்த தீர்மானம் என்ன? நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், நான் ஒழுங்கா இருப்பேன், நான் கர்த்தருக்காக வாழுவேன், என் குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு உண்மையா இருப்பேன், ஜெபத்திற்கு ஒழுங்கா போவேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் ஒழுங்கா கொடுப்பேன். இப்படி எல்லாம் தீர்மானம் எடுத்தோம். நான் இந்த முறை ஊழியத்திற்கு இவ்வளவு செய்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு இவ்வளவு செய்கிறேன், கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு, ஏழைகளுக்கு கரம் கொடுக்கிற ஊழியத்திற்கு இவ்வளவு செய்கிறேன் என்று தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா தீர்மானத்துல உறுதியா இருக்கிறோமா? தனக்கு ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதில் அவன் தவறாது இருப்பான். அவனை குறித்து தான் வேதம் சாட்சி கொடுக்குது. ஆணையிட்டதுல நஷ்டமே வந்தாலும் அதுல தவறக்கூடாது. இட்டதுதான், பொருத்தனை பண்ணினதுதான். தன்னுடைய மகளுடைய தலையை துண்டிப்பதற்கு கூட நான் யுத்தத்துல ஜெயிச்சு வரும்போது என் கண் முன்னாடி எது வருதோ அதனுடைய தலையை கொடுத்துறேன், அதனுடைய ஜீவனை நமக்கு நான் காணிக்கையா கொடுத்துறேன்னு அவன் ஜெபித்தான். யுத்தத்துல ஜெயிச்சு வரும் பொழுது மக டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றா, அவன் கதறான். மகளும் போய் சுத்தி பார்த்துட்டு வர்றேன்னு வர்றா. சுத்தி பார்க்க போனோம், அப்படியே தப்பிச்சு ஓடி இருக்கலாம், ஓடி கூட போகல. எடுத்த தீர்மானத்துல உயிரே போனாலும் அவன் உறுதியா இருந்தான். இன்றைக்கு நாம் கனமடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 5வது காரியம் என்ன? எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கணும். என்னென்ன தீர்மானம் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எப்பேற்பட்ட தீர்மானங்கள் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட தீர்மானங்கள் உண்டு, குடும்பமா எடுக்கிற தீர்மானங்கள் உண்டு, சபையா எடுக்கிற தீர்மானங்கள் உண்டு. இந்த இரவு ஜபம், இருட்டோட ஜபத்துல மற்ற எல்லா ஜபங்களும் எடுக்கிற தீர்மானங்கள் உண்டு. ஒரு தீர்மானத்திலையும் மாறாதவர்களா இருக்க கர்த்தர் தான் கிருபை தரணும். எங்களால் இது ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நான் தீர்மானத்துல உறுதியா இருந்துருவேன் யோசிக்க கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. அதனாலதான் 2 Corinthians 3:5 அப்படி வாசிக்கிறோம், எங்களால் இது ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. அப்படியானா நான் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருந்துருவேன். 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், இந்த வருஷம் எப்படி ஆகிலும் இந்த ஜபத்திற்கெல்லாம் பங்கெடுத்துருவேன், எல்லா ஜபத்திற்கும் போயிருவேன் தீர்மானம் எடுத்தோமே. இன்றைக்கு அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறோமா? கர்த்தருக்காக கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்துல கொடுப்பேன், அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறோமா? இருக்கிறீர்களா இல்லையா என்று தேவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். குற்றப்படுத்துவதற்காய் சொல்லவில்லை. மொர்தெகாய் எடுத்த தீர்மானத்துல உறுதியா நின்னான். தனக்கு நஷ்டமே வரட்டும், எல்லாம் நல்லா கவனித்து பார்க்கணும். காவல்காரர்கள் எல்லாரும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும் போது மொர்தெகாய் மாத்திரம் இரட்டை உடுத்தி கொண்டு இருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எஸ்தருக்கே அது துக்கமா இருக்குது. ஐயோ, நம்மளுடைய குலத்தை, நம்மளுடைய கேஸ்ட்ல சேர்ந்த ஒருத்தன் வெளியில உட்கார்ந்து இருக்கிறானே, அவன் இப்படி சாப்பிடாம குடிக்காம ரெட்டு உடுத்தி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறானே, எஸ்தருக்கே இது மனது தாங்கல. ஆனா மொர்தெகாய்க்கு அதெல்லாம் மேட்ரு கிடையாது. என்னுடைய குலம் காக்கப்பட நான் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருப்பேன், வேதத்தை டெய்லி வாசிப்பேன் என்று தீர்மானம் எடுத்தோம். இன்றைக்கு அந்த தீர்மானங்களிலே உறுதியா இருக்கிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது நாம் சொன்ன வார்த்தைகளிலே உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்காக நாம் என்னத்தை கொடுக்க போகிறோம்? நாம் சொல்கிற, செய்கிற, பார்க்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கவனிக்கிறார் அல்லவா? எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். குடும்பங்கள்ல குடும்பமா எடுத்த தீர்மானங்கள், சபையில எடுத்த தீர்மானங்கள், சபையில இருக்கிற 90% வலிவி போனாலும் நம்ம வலிவு போய்விடக்கூடாது. குடும்பத்துல நம்மளோடு இருக்கிற யார் இந்த தீர்மானத்தை விட்டு பின்மாறி போனாலும் நம்ம பின்மாறி போய்விடக்கூடாது. நம்மளுடைய தனிப்பட்ட தீர்மானத்துல நம்மளுடைய மனது நம்மளை பல விதங்களிலே வழி நடத்த இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இந்த ஒரு டைம் மாறிப்போம், அதெல்லாம் கர்த்தர் கண்டிச்சிருவாரா? இந்த ஒரு டைம் அப்படி ஜாலியா இருந்துருவோம், இந்த ஒரு டைம் பார்த்துக்கலாம், கர்த்தர் அதெல்லாம் மன்னிச்சிருவார், மன்னிப்பார். ஆனால் தீர்மானத்தை மீறினது அது தேவனுடைய இருதயத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு நாம் கனமடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கனத்தை இழந்து போய் ஒரு சாதாரண மனிதனாய், அசாதாரணமாய் வாழ்க்கையுடைய தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு சாதாரண மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கனத்தை நாம் இழந்து விட்டோம். இழந்து போனதற்கு காரணம் என்ன? எடுத்த தீர்மானத்துல உறுதியா இல்லை. கர்த்தருடைய
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மொர்தெகாய் எடுத்த தீர்மானத்துல உறுதியுள்ளவனாயிருந்தான். 10 காரியங்களை மொர்தெகாய் செய்தான். 10 காரியங்களை செய்தபடியினால் தேவன் அவனை ராஜாவினால் கனப்படுத்தினார். இன்றைக்கு 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல 5 காரியங்களை குறித்து ஆவியானவர் நம்மத்தில் இடைபடுவார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மொர்தெகாய் கனமடைய மீண்டும் ஒரு விசை சொல்லி நிறைவு செய்கிறேன். மொர்தெகாய் கனமடைய மொர்தெகாய் செய்த காரியம் என்ன? அவன் ராஜாவை முதலாவது காப்பாற்றினான். ராஜா என்பது எதை காண்பிக்கிறது? அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ராஜாக்கள் அபிஷேகத்தின் மூலமாய் தேவன் நம்மளை ராஜாக்களாய் பிரபுக்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். எனவே ராஜாவை மொர்தெகாய் காப்பாற்றினான் என்று எஸ்தர் 2:21 வாசிக்கிறோம். இரண்டாவது, மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த காரியம் என்ன? எஸ்தர் 3:2 ஆமானை வணங்கவில்லை. ஆமான் என்றால் துஷ்ட மனிதன். துஷ்ட சுபாவங்களை அவன் வணங்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆமான் என்றால் விக்கிரக ஆராதனைக்கு நிழலாட்டம், விக்கிரக மனிதன். விக்கிரக ஆராதனை என்பது என்ன? எபேசியர் 5:5 பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. மூன்றாவது, மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த காரியம் என்ன? எஸ்தர் 3:4 அந்நிய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கவில்லை. ராஜா மட்டும் சொல்லல, ஆமான் மட்டும் சொல்லல, மொர்தெகாய் கூட இந்த காவல்காரர்களே ஊழியர்களே சொல்றாங்க, ராஜாவே சொல்லிட்டாரு நீ ஆமான வணங்குன்னு சொல்லி. ஆனாலும் அந்த சத்தத்திற்கு, மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியில. சிம்சோன் அந்நிய சத்தத்திற்கு செவி கொடுத்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். நான்காவது, மொர்தெகாய் கனமடைய செய்த காரியம் என்ன? எஸ்தர் 4:3 எஸ்தர் 4:3 யூத குலத்திற்கு தீங்கு நேரிட்ட பொழுது அவன் உபவாசம் எடுத்து ஜெபித்தான். எஸ்தர் உள்ள இருக்கிற அவளுக்கு கூட அந்த உணர்வு வரல. ஆனால் தன்னுடைய குலத்தை காக்க, நம்மளுடைய குடும்பத்தை காக்க, நம்மளுடைய சமுதாயத்தை காக்க, நம்மளுடைய சபையை காக்க, நம்மளுடைய இரவுக்கரவு இருட்டோடு ஜெபம் மற்ற எல்லா ஜெபங்களை பாதுகாக்க நாம் தான் உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, எஸ்தர் மொர்தெகாய் கனமடைய ஐந்தாவது மொர்தெகாய் செய்த காரியம் என்ன? எஸ்தர் 4:4 எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்தான். கண்களை மூடுவோம். எஸ்தர் 4:4 எடுத்த தீர்மானத்துல உறுதியாயிருந்தான். 5 காரியங்களை மொர்தெகாய் செய்தபடினால் ராஜா அவனை கனம் பண்ண தேவன் ராஜாவை வழி நடத்தினார். கண்களை மூடுவோம். இன்றைக்கு எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். இன்றைக்கு மற்றவர்களை நாம் கனம் பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முதலாவது கனமற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாம் சரியில்லாதவர்களாய் இருந்து கொண்டு எல்லாரையும் சரிப்படுத்த நினைச்சா முடியாது. முதலாவது நீ போய் குணப்படு, பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் கனமுடையவர்களாய் மாறுவோமானால் நாம் எல்லாரையும் கனப்படுத்த முடியும். கனமடைய நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்கள். நாம் கனப்படுத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்களை குறித்து வாசித்தோம். கண்களை மூடுவோம். ராஜாவின் அபிஷேகம் என்கிற அந்த ராஜாவை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்க